ஜாதகம் பார்க்க எந்த பெயரை சொல்ல வேண்டும்? ஜாதக பெயரா, சர்டிஃபிகேட் பெயரா, இல்லை குலதெய்வ பெயரா? ஆமாம், ஒவ்வொருத்தரும் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட குலதெய்வ பெயரை தான் காதில் சொல்லுவாங்க. அதோட வேலை முடிஞ்சு போச்சு. அந்த காலத்தில் அதே பேரை அப்படியே வரும். அப்பாவுக்கும் அதே பேர் வைப்பாங்க, பிள்ளைக்கும் அதே பேர் வைப்பாங்க, அப்படி வரும். அந்த மாதிரிலாம் இப்போ அதுக்கு அப்புறமா கிடையாது. ஒரு குலதெய்வ பேரை காதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பெட் நேம்லேயே வாழ்க்கை ஓடும். அமாவாசை, பாவாடை இப்படிலாம் கூப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். குலதெய்வ பேர் காதில் சொல்லுவாங்க. அதோட வேலை முடிஞ்சு போச்சு இப்போல்லாம். அந்த மாதிரி குலதெய்வ பேர் வேறு எதுக்குமே உபயோகமாகாது. சாமிக்கு வச்சு கூப்பிடுறோம், ஒரு 3 முறை அந்த குழந்தைக்கு அந்த குலதெய்வ பேரை வச்சு கூப்பிட்டுட்டு விட்டுடுவோம். அதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்தபடியாக ஜாதக பேர். ஜாதகத்தை பார்த்தா, ஜாதக பேருங்கிறது என்னென்னா, ஒரு நட்சத்திரத்துக்கும் சில எழுத்துக்களை பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்காங்க. இந்தந்த எழுத்துக்களில் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் என்னென்ன பேர் வைக்கிறாங்களோ அது அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா சாசா, சிசி, சுசு அந்த மாதிரி வரிசையில் பேர் வைக்கலாம் அப்படின்வாங்க. இல்லைன்னா லாலா, லீலி, லுலுன்னு வைக்கணும்னுவாங்க. அதனால் அஸ்வினி, லக்ஷ்மி, லக்ஷ்மணன் இப்படிலாம் பேர் வைப்பாங்க. அப்போ அது நட்சத்திர பேராக இருக்கும். இந்த பேர் ஜாதகத்தோட சரியாக போயிடும். இதை கோயிலில் ஒரு வாட்டி அர்ச்சனைக்கெல்லாம் பல பேர் அந்த மாதிரி பேர்லேயே அர்ச்சனை பண்ணுவாங்க. ஜாதக பேரில் அர்ச்சனை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட ஆதார் கார்டில், சர்டிஃபிகேட்டில் எல்லாம் என்ன இருக்கும், ரெக்கார்டெல்லாம் என்ன இருக்குன்னா வேறு ஒரு பேர் இருக்கும். ஆக 3 விதமான பெயர்களை வைத்து கொண்டு ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல பயன்படுத்துறதுங்கிறது முறையாக இருக்காது. ஜாதக பேர் அதுவும் நீங்கள் மறந்துடலாம், விட்டுடலாம். ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதுதான் செல்லும். ஜோசியம் பார்க்க போனாலும் சரி, அர்ச்சனை பண்ண போனாலும் சரி, அல்லது சொத்து பத்து வாங்கினாலும் சரி, ரெக்கார்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன பேரில் இருக்கோ, ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்கோ அந்த பேர் தான் உங்களோட பெயர். அந்த பேருக்கு தான் நீங்கள் எல்லாமே பார்க்கணும். ஜோசியம் பார்க்குறதுக்கு அது கிடையாது இதுன்னு சொல்லிட்டுலாம் பண்ணக்கூடாது. ஜாதக பேர் என்னன்றதுலாம் ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ராசி நட்சத்திரத்தை அர்த்தம் கண்டுபிடிச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்குனால ஜாதக பேரை என்ன பண்ணுவாங்க, ஒன்று வச்சுட்டு சம்மந்தம் இல்லாத வேற ஒரு பேரை யூஸ் பண்ணுவாங்க. வெளியெல்லாம் வீட்டில் ஒரு பேர், வெளியே ஒரு பேர் இருக்கும். அந்த எழுத்தை தெரிஞ்சு போனால் அவங்க ராசி நேரங்காலம் தெரிஞ்சு போயிடும். விக்ரமாதித்தன் காலையில் குலதெய்வத்தையை கூட வெளியே காட்ட மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, தெரியப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா குலதெய்வத்தை தெரிஞ்சிச்சுனாக்கா குலதெய்வத்தை கட்டி போட்டுருவாங்க அப்படின்லாம் ஒரு நம்பிக்கை. குலதெய்வத்தை கட்டி போட்டு பில்லிசினியம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. இன்னாரோட ராசி நட்சத்திரம் தெரிஞ்சு அவங்களோட நேரங்காலம் தெரிஞ்சுக்கலாம். அப்போது எதிரிகள் அவனோட கெட்ட நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டா, ஹாஹா இவன் இந்த ராசிப்பா, இந்த ராசியில் இருக்கிறோம், இப்போ கும்பராசிக்கு கட்டம் கட்டி இருக்கிறோம், வருட கிரகங்கள் 4மே சரியில்லை, இன்னைக்கு தேதிக்கு கும்பராசிக்கு நேரம் சரியில்லைனாக்கா அப்போ போய் தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவன் நல்ல நேரம் இருக்கும்போது வேணாம், இப்போ அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, நமக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு எதிர் சைடில் இருக்கிறவன்தான் பார்த்துருவாங்க. அந்த காரணத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா, நம்மளோட நட்சத்திரமே வெளியே தெரியாத மாதிரி மறைச்சி வச்சு வேறு ஒரு பேரில் அவங்க கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது ஒரு காலம். இப்போ ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுற காலம், எல்லாமே ரெக்கார்டு வைஸாக இருக்குது. அதனால் உங்களோட பேர் எல்லாமே தூக்கி எறிஞ்சிருங்க. குலதெய்வ பேர் அது வச்சோடனே சரியாக போச்சு 10வது நாள். ஜாதக பேர் அதுவும் வேண்டாம். இப்போ நீங்கள் முழுக்க ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்கோ அந்த பேருக்கு தான் நீங்கள் ஜாதகம் எழுதி வச்சுக்கணும். அந்த பேருக்கு தான் நீங்கள் ஜோதிடமும் பார்க்கணும். அதுதான் சரியாக வரும். பேர் ராசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் பழக்கப்படாத பேர்லலாம் நீங்கள் கூப்பிடக்கூடாது. பெட் நேம்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு. உறவு முறையெல்லாம் இருக்கும். உறவு முறையை வச்சு கூப்பிட்றதெல்லாம் ஒரு பேராயிடுமா? சித்தப்பா பெரியப்பான்னு கூப்பிட்டாங்கனாக்கா அதெல்லாம் பேராயிடுமா?
பெட் நேமில் கூப்பிடுவாங்கனாக்கா ராஜா கண்ணா வாடா போடான்னாக்கா அதெல்லாம் ஒரு பேர் ஆகிடுமா? கோவத்தில் கூப்பிடுவாங்க நாயே பேயன்னு, அதெல்லாம் சரியாக வராது. ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்கூலில் ஒரு மாதிரி பெட் நேம் வைப்பாங்க, காலேஜில் ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க, ஆஃபீஸில் ஒரு மாதிரி வச்சுருக்கலாம், வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும், சொந்தக்காரங்க ஒரு மாதிரி வைக்கலாம், அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்கும். அதெல்லாம் பார்க்க முடியாது. ரெக்கார்ட் வைஸ் என்ன பேர் இருக்கோ அதுதான். ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்கோ அந்த பேரை தான் நீங்கள் ஜாதகத்தில் எழுதி வச்சுக்கணும். அந்த பேரில் தான் நீங்கள் ஜாதகமே பார்க்கணும். ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதுதான் செல்லும். மற்றதெல்லாம் வேணும் கற்பனை பண்ணிக்காதீங்க, அதை குழப்பமும் பண்ணிக்காதீங்க. வேறு வேறு பேர்லலாம் நீங்கள் ஏதோ ஜோசியத்தெல்லாம் பார்த்து குழப்பம் பண்ணிக்காதீங்க. அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. வீணான பிரச்சனைகள் தான் வரும். அதெல்லாம் பார்க்காதீங்க. வெறும் ஆதார் கார்டு பேர் என்னவோ அந்த பேர் தான் நல்லது. எல்லா இடத்துலையும் ஒரே பேராக வச்சுங்க. என்ன ஒன்று, நம்ம பேர் நீளமாக இருந்தால் அதில் ஒரு பகுதியை நம்ம ஷார்ட் நேமாக கூப்பிட்டுக்கலாமா ஒழிய, மற்றபடி ரெக்கார்ட் ப்ரைஸாக என்ன இருக்கோ அதான் நேம். நியூமராலஜி பார்க்கணுமா, இனிஷியலோடு சேர்த்து ரெக்கார்ட் வைஸாக என்ன இருக்கோ அதுக்கு தான் நியூமராலஜி பார்க்கணும். நன்றி, வணக்கம்.